இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை குறித்து இந்த வாரத்துல நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளின் செயல்பாடுகள் என்பதான தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில எது எது அவசியமாய் காணப்பட வேண்டும். இதோ நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், வேத வசனங்களை தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன் மாத்திரமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில அவசியமாய் காணப்பட வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அதை தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம், இன்றைக்கு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கோம். நேற்றைய தினத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஓட வேண்டும். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 27வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிரியமானவரே, ஓடுகிற வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? ஒரு ஓட்ட பந்தயத்திலே எப்படி ஓட வேண்டுமோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஓட்ட பந்தயம். இந்த ஓட்ட பந்தயத்துல நாம் எப்படியாக ஓட வேண்டும்? நிதானமாக ஓட வேண்டும், அதே நேரத்துல வேகத்தோடு ஓட வேண்டும், அதே நேரத்துல சரியாக ஓட வேண்டும், அதே நேரத்துல ஒழுக்கமாக ஓட வேண்டும். ஒரு தேவ பிள்ளையா இருக்கிற நமக்கு இது மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அதவே தான் பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் எல்லாரும் எப்படி ஓடுகிறார்கள்? யாராவது ஒருவர் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்கள் அறியீர்களா? அப்ப எல்லாரும் ஓட்டத்திலும் என்ன இருக்கிறது? ஒரு இலக்கு இருக்கிறது. முதலாவது, எல்லாரும் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஆன் தி ட்ராக், நான் அந்த ஓட்ட பந்தயத்துல, அந்த பந்தய சாலையிலே நான் ஓடுவதற்கு முதலாவது தயாரா இருக்கல, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? யோசித்து பாருங்க. என்னைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிப்படைந்தேன், ரட்சிப்பின் சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்பட்டது, அந்த வார்த்தையை நான் கேட்டேன், நான் கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்பினேன், கர்த்தருக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்கிறேன். அதெல்லாம் சரிதான். ஆனால் அஞ்சிலிருந்து என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. ஆனா அநேக நேரத்துல நாம் கொஞ்ச தூரம் ஓடுகிறோம், அப்புறம் அப்படியே நின்று போய் விடுகிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, ஒரு புயல் வரப்போதோ, ஒரு துன்பம் வரும்போதோ, இல்ல ஏதோ ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கால் வரும்போது நாம் அதே இடத்துல நிற்கிறவர்களாய் கூட காணப்படுகிறோம். அப்படி அல்லாதபடிக்கு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே எந்த விதமான தடையும் இன்றி இங்கும் அங்கும் பார்க்காதபடிக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். முதலாவது நாம் ஓட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நான் ஓடவில்லை, நான் நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் ஓடவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு அதை நாம் சரி செய்ய வேண்டும். எப்படி அதை புரிந்து கொள்வது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொன்னாலே என்னுடைய வாழ்க்கையில ஓட்டம் இல்லை என்று சொல்லிதான் அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் அநேக முன்னேற்றங்களை எதிர்பார்க்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட அன்றைய தினத்துல இருந்தது போல அதே போல இப்பவும் இருக்கிறேன், ஆனால் அன்பு மாத்திரம் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் இது நான் ஓடவில்லை, நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையிலே முதலாவது நம்முடைய ஓட்டத்தை நாம் துவக்க வேண்டும். இரண்டாவது, எப்படி ஓட வேண்டுமா? எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுகிறார்கள்? அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஓட வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு லெக்கை நோக்கி நான் ஓட வேண்டும். அது என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன்? கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதாவது எதை செய்தாலும் நான் பெற்றுக்கொள்வேன் என்கிறதான ஒரு வாஞ்சையோடு கூட நான் ஓட வேண்டும். ஒரு வாஞ்சை, ஒரு நிச்சயம் நமக்கு கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, இது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில பரலோக ஓட்டத்தை மாத்திரம் குறிக்கிறதல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் இது குறிக்கிறது. ஒருவேளை ஜெபத்துல ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் வைத்திருக்கலாம். அந்த ஜெபத்துல
வாழ்க்கையில நான் அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன் என்கிறதான ஒரு விசுவாசம். யாக்கோபை போல நான் போராடுவேன். யாக்கோபு ஒரு சிறந்த விசுவாச வீரராய் அவர் போராடி ஜெபித்ததுனால கர்த்தாவை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி போராடி ஜெபித்தது போல இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல ஒரு நிச்சயம் வேண்டும். என்ன நிச்சயம்? நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் போராட வேண்டும் என்கிறதான ஒரு நிச்சயம் வேண்டும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்ற காரியங்களிலும் பிசாசை நான் மேற்கொள்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன், நான் மேற்கொண்டே ஆவேன், நான் என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பிசாசுக்கு அடிமையாக்க மாட்டேன் என்கிறதான ஒரு லெக்கோடு கூட ஒரு நிச்சயத்தோடு கூட நான் ஓட வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் என்கிறதான ஒரு வாஞ்சியோடு விசுவாசத்தோடு சகல காரியங்களிலும் நான் ஓட வேண்டும். இதைதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால் எந்த காரியத்துக்கு முக்கியம் என்றால் எல்லாரும் எப்படி ஓடுகிறார்களாம்? பந்தயத்துல ஓடுகிறவர்கள் இச்சையடக்கத்தோடு ஓடுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? ஒரு ட்ராக்ல ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து மற்றவர்களை பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பின்வாங்கி விட நேரிடும். அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அநேகர் சூழ்ந்திருப்பார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் சிரித்து கொண்டு அவர்களை பார்த்து தனக்கு தெரிந்தவர்களுக்கு கை காட்டி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தன்னுடைய ஓட்டத்திலே பின்வாங்க நேரிடும். எனவேதான் எதையும் நோக்காதபடிக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே சரியாக ஓடும்படியாக இதைதான் இச்சை அடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போது ஒரு ஒழுக்கம் நம்முடைய ஓட்டத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா காரியத்திலும் ஜெபத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற காரியத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச ஓட்டத்துல ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். இதைதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நான் வெளியே போனோம் என்று சொன்னால் சகலமும் நமக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் நம்முடைய ஓட்டத்திற்கு அது தகுந்ததா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை செய்தால் அல்ல, ஒரு முறை செய்தால் என்ன, 2 முறை செய்தால் வாலிப பிராயத்திலே வருகிறதான அநேக சோதனைகள் இப்படிதான் வரும். ஒரு முறை மாத்திர செய்தான் அல்ல, அந்த ஒரு முறைதான் பிற்பாடு ஒரு பெரிய அடிமைத்தனத்திற்கு நேராக எடுத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு முறை கூட தவறாதபடிக்கு ஒழுக்கமான ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைதான் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அவர் அதை மாத்திரம் சொல்லவில்லை, உங்களுக்கு சொல்லுகிற நானும் நிச்சயமா இருக்க வேண்டும், நானும் சகல காரியத்தில் நான் கீழ்ப்பட வேண்டும், நிச்சயமாய் நம்பிக்கையோடு கூட நான் ஓட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது நாம் ஓட வேண்டும். 2வது காரியமாய் நாம் நிச்சயத்தோடு கூட நான் பெற்றுக்கொள்வேன் என்கிறதான நிச்சயத்தோடு கூட ஓட வேண்டும். 3வதாக நாம் பார்த்தோம், ஒழுக்கத்தோடு ஓட வேண்டும். இந்த தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த 3ம் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. பெற்றுக்கொள்ளத்தக்க நிச்சயத்தோடு ஒழுக்கமாய் ஓட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டவராக. இன்னைக்கு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி செபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியின் வழியாய் நீர் எங்களோடு பேசுனீங்க, உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, ஓட முடியாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை காண முடியாதபடிக்கு தடை காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுப்பா, அவர்களை நீ ஒரு விசை கண்ணோக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அதே போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நிச்சயம் இல்லாமல் ஏதோ மனம் போன போக்கில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு நிச்சயத்தோடு ஓடத்தக்கதான இருதயத்திலே அப்படிப்பட்டதான கிரியைகளை நீர் செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஒழுக்கம் இல்லாமல் ஏதோ அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஓட்டத்தை எல்லாத்தையும் நீ சீர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சகல காரியத்தை இச்சையடக்கத்தோடு செயல்படுகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கே துதிகான மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை